ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்ப்பிணி பெண்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் வந்து யாருக்கு போடுவாங்கன்னா, இப்போ ஒரு அம்மா வந்து கரு விட்டுருக்காங்க. அவங்க பிளட் குரூப் வந்து ஓ நெகட்டிவ். அவங்க ஹஸ்பண்டோட பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ். அந்த பேபியோட பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த அம்மான்றது அந்த ஓ நெகட்டிவ் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் பிரெக்னென்ட்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை முதல்ல பிறக்கிற குழந்தை வந்து பாசிட்டிவ் இருக்கிறதால ஸோ அவங்களுக்கு ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி வரலாம். ஏன்னா இவங்க நெகட்டிவ் குரூப், பாப்பா வந்து பாசிட்டிவ் குரூப். வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்னன்னா இந்த பாப்பாவுடைய பாசிட்டிவ் செல்கள் எல்லாமே என்னன்னா அம்மா கிட்ட போகும். அதுக்கு எதிர்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது கரு வரும்போது அந்த குழந்தை ரெண்டாவது இருக்க குழந்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் குரூப்பாக இருக்குன்னா அந்த பாசிட்டிவ் ரத்த அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி அவங்களுக்கு வயிற்றுல இருக்கும் போதே என்னன்னா அவங்களுக்கு வந்து அனிமியா வர்றது, இல்லை பிலிருபின் ஜாஸ்தி ஆகிறது, இல்லை இதயம் சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிக் அதாவது எடிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டேஞ்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் பிரெக்னன்சியில் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிறத வந்து தவிர்க்கிறது, அதை அழிக்கிறதுக்கு போடப்படுற ஊசி தான் வந்து ஆன்டி-டி இன்ஜெக்ஷன். இந்த ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் யூஸ்வலாக எப்போ போடுவாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து டெலிவரி ஆயிடுச்சு பாசிட்டிவ் இருக்காங்கன்னா அவங்க குழந்தை பிறந்ததுமே என்னன்னா 3 நாட்களுக்குள்ளார 300 மைக்ரோகிராம் பார்த்தீங்கன்னா அந்த தாய்மாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவகை செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 நாட்களுக்குள்ள கட்டாயம் போட்டுடணும். இப்போ ஆர்ஹெச் நெகட்டிவ் பிரெக்னன்சி தான் நீங்கள், ஆனால் முதல் பிரெக்னன்சி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தது மிஸ் பண்ணிட்டீங்க, எப்படியோ ஆன்டி-டி போடல அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ரெண்டாவது பிரெக்னன்சி அப்போ உங்கள் மகப்பேறு டாக்டரோட ஆலோசனை பெற்றுனா 28 வாரம் இடைப்பட்ட நேரத்தில் வந்துட்டோன்னா நீங்கள் கட்டாயம் ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் செலுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமாக இருக்கும். மீண்டும் ஒரு மன வீடியோ சந்திக்கிறேன். டாக்டர் கார்த்திக்.